இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை திறந்து வாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அந்த நாளை தொடங்கும் போது உங்களுடைய வாழ்வு அற்புதகரமாக அதிசயகரமாக வழிநடத்தப்படும் என்பதில் ஐயமில்லை. அன்புமிக்க சகோதரமே, இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே உங்களுக்காக ஆண்டவரை வேண்டுகின்றேன். அன்பு தெய்வமே, இவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், இவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உற்றார் உறவினர்களை ஆசீர்வதியும், இவர்களுடைய கனவுகளை விண்ணப்பங்களை நிறைவேற்றி தாரும். இன்றைய நாளிலே தொடங்கவிருக்கின்ற ஒவ்வொரு வேலையையும் நீர் ஆசீர்வதியும். இவர்களுடைய குடும்பம் உம்முடைய அருள் ஆசீரால் நிரம்பட்டும், ஆசீர்வதியும். அன்புமிக்க சகோதரரே, இன்றைய நாளிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய இறை வார்த்தை என்னவென்றால், மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35வது இறை வார்த்தை முதல். அன்று மாலை இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அன்புமிக்கவர்களே, அக்கரைக்கு அழைப்பவர் இயேசு, அக்கறைக்கு கொண்டு செல்பவர் இயேசு. இன்றைய நாளிலே எந்த சூழலில் நீ இருந்தாலும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையில் இருந்தாலும், இக்கரையிலே நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும், கண்ணீரோடு இருந்தாலும், கவலையோடு இருந்தாலும், துன்பத்தோடு இருந்தாலும், துயரத்தோடு இருந்தாலும், எனக்கு இது நடைபெறவில்லையே, என்னால் இது சாதிக்க முடியவில்லையே, வாழ்வில் தோல்வி கண்டுவிட்டதே என்று நீ இருக்கும் போதும், அன்புமிக்கவர்களை, இன்றைய நாளிலே அக்கறைக்கு அழைத்து செல்ல உங்களை அழைப்பவர் இயேசு. அன்புமிக்கவர்களை அவ்வாறு அழைத்து செல்லும் போது இறை வார்த்தை என்ன சொல்லுகின்றது? அப்பொழுது ஒரு பெரும் புயல் காற்று அடித்தது. அவர்கள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, அலைகள் உண்டு, பெருங்காற்று உண்டு, ஆழம் உண்டு. அன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்ட சூழல்களில் இயேசுவோ தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. நம்முடைய படகிலே இயேசு இருக்கின்றாரா என்ற கேள்விதான் இன்றைய நேரத்திலே நமக்கு கேள்வியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அன்புமிக்க சகோதரமே, படகு தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது, படகு மூழ்கி கொண்டிருக்கின்றது. அவர்கள், போதகரே, சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அன்புமிக்கவர்களே, சாக போகிறோம், வாழ்வில் சோர்ந்து போய் துன்பங்கள் அனுபவித்து கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு நாங்கள் சாக போகிறோம், இனி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, இனி எங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் இல்லை, கடன்களால் சாக போகிறோம் என்று சொல்லுகின்ற அன்புமிக்க சகோதரமே, இயேசு இன்று உங்களுக்கு விடுதலையை தருகின்றார். எவ்வாறு விடுதலை தருகின்றார் தெரியுமா? அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார், கடலை நோக்கி இறையாதே அமைதியாய் இரு என்றார். என்ன இறைவார்த்தை சொல்லுகின்றது அன்புமிக்கவர்களே? காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அன்புமிக்க சகோதரமே, உனது படகில் இயேசு இருக்கிறாரா? அவரை சிக்கன பிடித்துக்கொள். அவரால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டத்தை, துன்பத்தை, கவலையை, அலையை, கண்ணீரை கடிந்து கொள்ள முடியும், அமைதியாக்க முடியும். அமைதியற்ற என்னுடைய இதயத்திற்கு, அமைதியற்ற என்னுடைய மனதிற்கு அமைதியை தரக்கூடிய சக்தி இயேசுவிடம் மட்டும்தான் உண்டு. இதோ அமைதியாயிற்று, வாழ்க்கை அமைதியாயிற்று. இன்றைய நாளிலே அவரை பிடித்து கொண்டு நீங்கள் தொடங்குகின்ற இந்த நாளானது நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் உங்களுக்கு வந்து சேரும். அன்புமிக்கவர்களே, நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்குங்கள், நம்புங்கள். எனது படகில் இயேசு இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பயணிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.